உடல் எடை குறைப்புக்கு தீர்வாக கூறப்படும் ஒசம்பிக் மீதான உலகளாவிய மோகம் மலேசியாவையும் விட்டு வைக்கவில்லை. மருந்தகங்களில் இந்த நீரிழிவு மருந்துக்கான தேவை கணிசமாக அதிகரித்து தற்போது கையிருப்புக்கே பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஒசம்பிக் என்பது 2ஆம் வகை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெரியவர்களுக்கு அவர்களின் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவும் ஊசி மருந்தாகும். ஆனால் உடல் எடையை குறைப்பதில் அம்மருந்து ஆக்ககரமாக செயல்படுவதால் நீரிழிவு நோயாளி அல்லாதோரும் அதனை அதிகளவில் தேடி வருவதே பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என மலேசிய மருந்தகங்கள் சங்கத்தின் தலைவர் அமராஹி புவாங் தெரிவித்தார். மருத்துவரின் மருத்துவ சீட்டு இருந்தால் மட்டுமே ஒசம்பிக் கிடைக்கும் என்றாலும் நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்களின் கைகளுக்கு அது எப்படியோ கிடைத்து விடுவதாக அமராஹி குறிப்பிட்டார். நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்கள் உடல் எடை குறைப்புக்காக இந்த ஒசம்பிக் மருந்தை தவறாக பயன்படுத்துவது இதன் வழி நிரூபணமாகியுள்ளது. அம்மருந்து மலேசியாவில் அந்த நோக்கத்திற்காக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொள்ள மறுக்கின்றனர். மருத்துவ மேற்பார்வையின்றி அங்கீகரிக்கப்படாத நோக்கங்களுக்காக மருந்துகளை பயன்படுத்தும் செயல் உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம் என அம்ராஹி எச்சரித்தார். குறிப்பாக ஒசம்பிக் மருந்துகளால் குறைந்த இரத்த சர்க்கரை அளவு போன்ற பக்க விளைவு ஏற்படும் சாத்தியமும் உள்ளது. எனவே எதிர்பாராத விளைவுகளை தடுக்க மருந்துகளின் சரியான பயன்பாடு குறித்து பொதுமக்கள் எப்போதும் மருந்தாளர்களுடன் கலந்தோசிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். சில அழகியல் கிளினிக்குகளில் இந்த ஒசம்பிக் ஊசி மருந்துகள் சார்ந்த உடல் எடை குறைப்பு பேக்கேஜ்கள் விளம்பரப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது.